எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு முன்னுரை எழுதப்படும். அந்த முன்னுரை புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கப் போகிறோம், அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை நமக்கு சற்று விளக்கிவிடும். அப்படி ஒரு புத்தகத்தின் முன்னுரையை நாம் கேட்கப் போகிறோம். இப்புத்தகத்தில் அடிமையாக சென்ற ஒரு சிலர் எவ்வாறு ஒரு ராஜ்யத்தில் பெரும் மாற்றம் மற்றும் தாக்கம் ஏற்படுத்தினார்கள் என்று விளக்குகிறது. இப்புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல, பின்வரும் காரியங்களை முன்னர் அறிவிக்கும் ஒரு புத்தகம். அவைகள் நிறைவேறியும் உள்ளன. எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கருத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அன்பின் தொடர்புகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொலைபேசி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முகவுரையாக சில காரியங்களை இப்பொழுது நாம் கற்றுக்கொள்வோம். வேத புத்தகத்தில் காணப்படும் விறுவிறுப்பான புத்தகங்களுள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகமும் ஒன்று. வேதத்தில் உள்ள புத்தகங்களுள் 4 ஒரு பகுதி தீர்க்க தரிசன குணநலனை கொண்டது. அதாவது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களை குறித்து அது பேசுகிறது. வேத புத்தகத்திலே காணப்படும் கருத்துக்களிலே 5 ஒரு பகுதி அவை எழுதப்பட்ட காலத்திலே காரியங்களை முன் அறிவிப்பவைகளாக இருந்தன. அவைகளிலே பெரும்பாலான பகுதிகள் நிறைவேறிவிட்டன. எனவே வேத புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் கூறும் பொழுது நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் என்றும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் என்றும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நிறைவேறாத அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களை குறித்த மிக உன்னதமான குறிப்பிட்ட கருத்துக்களை இந்த புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, இது ஒரு பேருந்து நிலையத்திற்கு எல்லா திசைகளிலும் இருந்து பேருந்துகள் வந்து சேர்வது போல காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த அத்தனை சத்தியங்களும் ஒரு முடிவிற்கு கொண்டு வரப்படுவதை அங்கே நாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசனத்தின் முக்கிய கருத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதை தவிர இஸ்ரவேல் மக்களை குறித்த தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் அல்லாத தேசங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. மேலும் தீமையை குறித்த, சாத்தானை குறித்த, பாவ மனுஷனை குறித்த, மகா உபத்திரவ காலத்தை குறித்த செய்திகளையும் அந்த காலம் எப்படி நிறைவடையும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேத புத்தகத்திலே இருக்கின்றன. திருச்சபையும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று என்றாலும் திருச்சபை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எதுவுமே சொல்லப்படவில்லை. எனவே தானியேலின் புத்தகத்திலேயும் திருச்சபை குறித்த எந்த தீர்க்க தரிசனத்தையும் நாம் காண முடியாது. இதை தவிர ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள், 1000 வருட அரசாட்சியை குறித்த தீர்க்க தரிசனங்கள், நித்தியமான எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அங்கே இருக்கின்றன. தீர்க்க தரிசனத்தை குறித்த சரியான அறிவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வேதத்தை குறித்து முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்க தரிசனத்தை படிப்பதை நிராகரிக்கும் பொழுது சில தீமையான விளைவுகள் ஏற்படும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட விளைவுகளை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே காணப்படும் பல தவறான வழிபாட்டு குழுக்கள் தீர்க்க தரிசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து வழிவிலகி போய் நிற்கின்றன. இதற்கு ஒரு முக்கிய காரணம், உலகத்தில் காணப்படும் முக்கியமான திருச்சபைகள் இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவு கற்றுக் கொடுக்கவில்லை. சில சபைகளிலே தீர்க்க தரிசனங்கள் முக்கியமானவை அல்ல என்று அதை கற்றுக்கொள்வதை தவிர்த்து விடுகிறார்கள். உதாரணமாக, கடந்த காலத்தில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு சிறந்த இறையியலாளர் டாக்டர் சார்ல்ஸ் ஹட்ஜ் இந்த அறிக்கையை வெளியிட்டார். வேதாமத்தின் அனைத்து தீர்க்க தரிசன போதனைகளையும் ஆய்வு செய்யாமல் இந்த விஷயத்தை, அதாவது தீர்க்க தரிசனத்தை போதுமான அளவு விவாதிக்க முடியாது. மேலும் தீர்க்க தரிசனங்களை படிப்பதை ஒரு சிறப்பு அம்சமாக எடுத்துக்கொள்ளாத எவராலும் இந்த பணியை திருப்திகரமாக நிறைவேற்ற முடியாது என்றும் கூறியிருக்கிறார். டாக்டர் ஹாட்ஜ் இந்த பணியை செய்ய தனக்கு அத்தகைய தகுதி இல்லை என்பதை அறிந்திருந்தார். இன்று பல திருச்சபை பிரிவுகளிலே தீர்க்க தரிசனத்தை பற்றி பேச தகுதியற்றவர்களை காண்கிறோம். அவர்கள் அதை முக்கியமற்றவை என்று கையை அசைத்து நிராகரிக்கிறார்கள். அதே நேரம் தீர்க்க தரிசனங்களை கற்றுக்கொள்ளுகிற மற்றும் சிலர் அவைகளிலே உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடிய பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற பகுதிகளை முக்கியம் அல்லாதது என்று விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிலர் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கும் விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் மிக முக்கியமான புத்தகம்.
இந்த புத்தகமும் ஏசாயா புத்தகத்தைப் போல அதிகம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் தீர்க்கதரிசியின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை அரசன் என்று குறிப்பிடலாம். இந்த 2 தீர்க்கதரிசன புத்தகங்களுமே வேத புத்தகத்தில் மிக முக்கியமானவை. பல கோணங்களிலே இந்த 2 தீர்க்கதரிசன புத்தகங்களும் சாத்தானால் மற்றும் அவிசுவாசிகளால் அதிகமாய் தாக்கப்பட்டிருக்கின்றன. பல ஆண்டுகளாய் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து வேத பண்டிதர்களிடையே வித்தியாசமான கருத்துக்கள் நிலவி வந்தன. குறிப்பாக இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை குறித்தே வெவ்வேறு கருத்துக்கள் எழுந்தன. 3வது நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு வேத புரட்டின் கருத்துப்படி கிறிஸ்துவுக்கு முன் 170ஆம் ஆண்டிலேதான் அந்தியோகஸ் எபிபனஸ் மற்றும் மக்கபீயர்களின் காலத்திலே இது எழுதப்பட்டது என்று கூறப்பட்டது. சொல்லப்போனால் தானியேல் வாழ்ந்த காலத்திற்கு 400 ஆண்டுகளுக்கு பின் இது எழுதப்பட்டதாக கூறினார்கள். இந்த காலத்து அவிசுவாசிகளும் அவர்களைப் போலவே இதில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லாதபடியினால் இதில் தீர்க்க தரிசனம் என்பதோ முன் அறிவித்தல் என்றோ ஒன்றும் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால் செப்துவகிந்தா என்னும் பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே தானியேலின் புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு அந்தியோகஸ் எபிபனஸ் காலத்திற்கு மிக பழமையானதாகும். வேதத்தை பூரணமாக நம்பாத சில வேத ஆராய்ச்சியாளர்களும் சவக்கடல் அருகிலே குகைகளிலே கண்டெடுக்கப்பட்ட தோல் சுருள்கள் மூலம் தெளிவான சில கருத்துக்களை மறுக்கிறார்கள். சவக்கடல் அருகே குகையிலே கண்டெடுக்கப்பட்ட ஏசாயா புத்தகத்தின் தோல் சுருள் மிக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியது ஒரே ஒரு தீர்க்கதரிசி என்பதை விளக்கி காட்டுகிறது. மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், வேத வசனத்தை குறித்து இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே எழுதப்படுகிற கேள்விக்குறிகளுக்கு சரித்திரம் ஏற்ற காலத்திலே பதிலளித்து விடுகிறது. வேதத்தை குறை கூறுகிறவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள் ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஏக்கத்தையே துவக்குகிறார்கள். அனைவருமே அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே எந்த வேத பகுதியை குறித்த முழு அறிவு நமக்கு இல்லையோ அந்த பகுதியையே அடிப்படையாக கொண்டு அவ்வாறு செயல்படுகிறார்கள். எந்த ஒரு தனி மனிதனும் காரியங்களை யூகிக்கலாம். நீங்கள் விரும்புகிறபடி அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக யூகங்கள் தவறான பாதையிலேயே செல்கின்றன. என்றாலும் காலங்காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யூத சரித்திரத்தை அதிகம் எழுதியிருக்கிற ஜோசிபஸ் என்பவர் மகா அலெக்சாண்டர் காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். இவருடைய வார்த்தைகள் தானியேலின் புத்தகம் எழுதப்பட்ட சரியான காலத்தை தெளிவுபடுத்துகிறது. நன்றாக கவனியுங்கள். மகா அலெக்சாண்டர் ஒருமுறை எருசலேமிற்கு எதிராக படையெடுத்து வரும்பொழுது பிரதான ஆசாரியரான யதுவா என்பவர் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் ஒரு பிரதியை கொண்டு காண்பித்து அதில் மகா அலெக்சாண்டரை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பகுதியை சுட்டி காட்டினாராம். இதை வாசித்த மகா அலெக்சாண்டர் மிகவும் ஈர்க்கப்பட்டவராக எருசலேமை அழிப்பதற்கு பதில் நகரத்தினுள் சென்று ஆலயத்திலே வழிபட்டு சென்றதாக எழுதியிருக்கிறார். எனவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் மிக தெளிவாக தானியேலின் காலத்திலே தான் எழுதப்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. சர் ஐசக் நியூட்டன் என்பவர் கூறும் பொழுதும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை புறக்கணிக்கிறவர் கிறிஸ்தவ சமயத்தையே புறக்கணிக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர்களை குறித்து சொல்லும் பொழுது மாயக்காரரே என்று குறிப்பிட்டார். ஆனால் தானியேலை குறிப்பிடும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் தானியேலை தீர்க்கதரிசி என்றுதான் கூறியிருக்கிறார். விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே மிக போதுமானதாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் வரிசைகளை பார்ப்போம் என்றால் மற்ற தீர்க்கதரிசிகளை விட தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து அதிகமாக அறிந்தவர்களாய் இருக்கிறோம். தானியேல் தனது சொந்த வாழ்க்கையை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். யோயாக்கீன் காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 606ஆம் ஆண்டில் பாபிலோனுக்கு அவர் சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்துவுக்கு முன் 536ஆம் ஆண்டு வரை,
அதாவது கோரேஸ் அரசனின் 1ஆம் ஆண்டு வரை என்று தெளிவாக கூறியிருக்கிறார். தானியேலின் வாழ்நாள் சிறையிருப்பின் 70 ஆண்டுகளையும் நமக்கு தெளிவாக காட்டுகிறதா இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் ஆரம்பத்திலே ஒரு வாலிபனாக தானியேலை நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் இறுதியிலே 80 வயதிற்கும் அதிகமான முதிர்ந்த மனிதனாக அவரை பார்க்கிறோம். தானியேலை குறித்து தேவனாய கர்த்தர் கூறுவது என்ன? தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். கவனித்தீர்களா? இங்கே நாம் மிகவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்பதுதான். தானியேலின் வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருந்தது. தானியேல் ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். தானியேல் தீர்க்க தரிசனங்களையும் அறிவித்தார். முதலாவதாக தானியேலை ஒரு நோக்கமுடையவராக நாம் பார்ப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க முடியும். எல்லாரும் ஒரே விதமான உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும் என்று அரசன் கட்டளையிட்டிருந்தாலும் தானியேலும் அவனது நண்பர்களும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கே கீழ்ப்படிவோம் என்று தீர்மானம் செய்தார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவான நோக்கத்தை உடையவராய் இருந்தார். இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதிலேயும் நாம் பார்க்க முடியும். மேலும் தானியேல் தனது சொந்த கால்களிலே நிற்பவராகவும் மிக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கூறுகிறவராயும் காணப்படுகிறார். இன்று இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை குறித்த தைரியம் இல்லாத சில ஊழியர்களை குறித்தும் தேவன் பரிதபிக்கிறார். இதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உண்மையும் உத்தமமாய் உலகத்திலே பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் கவனமாக படிப்போம் என்றால் அது நம்மை கற்பனையான காரியங்களுக்கும் உணர்ச்சி வசப்படும் காரியங்களுக்கும் நடத்தாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராகவும் கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள வாழ்க்கைக்கு நேராகவும் அது வழி நடத்தும். யோவான் அப்போஸ்தலன் கூறும் பொழுது 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, தானியேல் ஒரு ஜெப வீரன். தானியேலின் வாழ்க்கை குறித்த பல சம்பவங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வரை மற்றும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 19ஆம் வசனம் வரை, மேலும் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலும் இவற்றை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தானியேலின் ஜெபம். ராஜாவின் கட்டளை அறிந்தும் தான் செய்து வந்தபடியே தினமும் 3 நேரம் ஜெபம் செய்ததால் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஜெபத்திற்கு விடை கிடைத்தது என்று எப்படி இந்த சரித்திரத்திலே கூற முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, சிங்கத்தின் கெபியிலும் தேவன் தானியேலை அற்புதமாக காத்து கொண்டார். ஆம், தானியேல் ஒரு ஜெப வீரன். மூன்றாவதாக, தானியேல் தீர்க்க தரிசனங்களை கூறியவர். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே முதல் பாதி சரித்திரம், 2வது பாதி தீர்க்க தரிசனம். வேத புத்தகத்திலே காணப்படும் பல தீர்க்க தரிசனங்களை எடுத்து அந்தந்த இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு அழகான அலமாரியை தானியேலின் தீர்க்க தரிசனம் நமக்கு கொடுக்கிறது என்று கூறலாம். தானியேல் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை அல்லது முதுகெலும்பு என்று நாம் சொல்வது நேபாத் நேச்சாரின் சொப்பனம். அடுத்து அவர் மிருகங்களை குறித்து கண்ட சொப்பனம். அதோடு கூட 9ஆம் அதிகாரத்திலே அவர் கண்ட 70 வாரங்களை குறித்தும் எழுதியிருக்கும் சத்தியம். இவை எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் கருத்து வாக்கியத்தை தானியேல் 2:44 நாம் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2:44, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல்
மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். வேத பண்டிதர் டாக்டர் கேம்பல் மார்கன் அவர்கள் கூறும் பொழுது உலக அரசாங்கத்தில் கடவுளின் நிலையான அரசாங்கம் என்று அழைக்கிறார். நம் தேவன் சர்வலோகத்திற்கும் தேவன், சகல மக்களுக்கும் தேவன் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக காட்டுகிறது. தீர்க்க தரிசனம் எப்படி சரித்திரத்தோடு இணைக்கப்பட்டதாய் விக்கிரக வணக்கத்தை, தேவ தூஷணத்தை, சுயநலத்தை தேவன் தூக்கி எறிகிறார் என்பது காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது யூதர் அல்லாத மக்களின் காலங்களை குறித்து அது சொல்லுகிறது. லூக்கா 21:24 சொல்லப்பட்டிருக்கிற இறுதி காலத்தை குறித்தும் சொல்லுகிறது. மேலும் இந்த காலத்தை குறித்து தானியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலும் 40ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசம் மகா உபத்திரவ காலத்திலே எப்படி கடந்து செல்லும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. வரப்போகும் இந்த கடுமையான காலத்தை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தனது 1000 வருட அரசாட்சியை துவக்குவார் என்பது தெளிவாகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்வது என்ன? கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். வரப்போகும் நித்தியமான காலங்களை குறித்து மட்டுமல்லாமல் அரசாங்க தொடர்பான காரியங்களை குறித்தும் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பேசுகிறது. இந்த உலகத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் காரியங்கள் எல்லாவற்றின் முடிவும் என்ன ஆகும் என்பதும் கூறப்படுகிறது. யார் இந்த உலகத்தை ஆளுவார்கள் என்ற கேள்விக்கு அவர் விடை கொடுக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை சரியாக அறிந்து கொள்வது வேதத்தின் மற்ற பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருந்துதான் சத்தியங்களை எடுத்து கூறினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேலின் புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டின் மகன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூறியிருக்கும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனை குறித்து விளங்கிக் கொள்வதற்கு தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் நமக்கு உதவி செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த சரித்திரங்கள் மட்டும் எனக்கு புரியும், ஆனால் தீர்க்கதரிசன பகுதி எதுவுமே எனக்கு தெரியாது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கவனமாக கேளுங்கள். நீங்களும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே கற்றுக் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நித்தியமான விளைவுகளை இதை கேட்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் குடும்பங்களிலேயும் செய்து நிறைவேற்றுவாராக. இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலே இருந்து குறிப்பாய் 3 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தானியேல் தனது வாழ்க்கை குறித்த உறுதியான ஒரு நோக்கத்தை உடையவராய் காணப்பட்டார். உங்கள் வாழ்க்கைக்கென்று நீங்கள் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்று தண்ணீர் அடித்து செல்லும் பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எந்த காரியத்தை குறித்தாவது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் உறுதியாக எதிர்நீச்சல் போட ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே எந்த நோக்கமும் அற்றவர்களாக சூழ்நிலையோடு ஒத்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே உறுதியான தீர்மானங்களை கொடுப்பார் என்றால் அதற்கு உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். இரண்டாவதாக, தானியேலை ஒரு ஜெப வீரனாக நாம் பார்த்தோம். தேவனை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஜெபத்திற்கென்று எவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கிறோம்? எந்தெந்த நேரங்களிலே கர்த்தரோடு நாம் உரையாடுகிறோம்? இதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் இந்த நாட்களிலே நமது ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள ஒரு திட்டமிடுவோமா? மூன்றாவதாக, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எனவே நாமும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாவோம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நண்பர்களையும் நம்மோடு பணி செய்கிறவர்களையும் நமக்கு அருகில் வாழ்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்த நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முகவுரையாக நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
பாபிலோன் சிறையிருப்பின் எல்லா காலகட்டங்களிலேயும் பாபிலோனிலே வாழ்ந்த தானியேலின் மூலமாய் நாங்கள் உம்மை குறித்தும் உம்முடைய மன விருப்பத்தை குறித்தும் உமது திட்டத்தை குறித்தும் இன்னும் சரியாய் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவர்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்முடைய கிருபையிலே பெருகவும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அனுதினமும் அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து வரும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் பாடங்களை கவனமாய் கேளுங்கள். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முடிவு காலம் மட்டும் வார்த்தைகளை எப்படி வைக்க வேண்டும்? முடிவு காலம் மட்டும் வார்த்தைகளை எப்படி வைக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, பாதுகாப்பாக. ஆப்ஷன் பி, புதைபொருளாக. ஆப்ஷன் சி, எல்லாரும் அறியும்படியாக. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக கர்த்தருடைய பாதத்திற்கு வந்து காத்திருக்கும் அன்பு நேயர்களே, இந்த நாளின் வேத தியானம் உங்களுக்கு அநேக காரியங்களை விளக்கி கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகமானது நம்முடைய வேதம் ஒரு புராண கதையல்ல, இது ஒரு வரலாற்று புத்தகம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மை என்பதை நிரூபிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் ஒரு சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இன்னும் வருங்காலங்களில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிப்பதற்கு அதிக ஆவலோடு காத்திருங்கள். தேவன் அநேக காரியங்களை அதன் மூலமாக வெளிப்படுத்தி நம்மோடு கூட இடைப்படுவாராக. உலகத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல, சிலுவை நாதராம் இயேசு கிறிஸ்துவின் சாயல் உருவாக ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18 வசனங்கள்.